அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ லாவா என்டர்பிரைசஸின் வணக்கங்கள். நாம் இன்றைக்கி சத்து மாவு எப்படி செய்ய போகிறோங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் அரிசி வகைகளை எடுத்துக்கிறோம். அதில் மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி, சிவப்பரிசி, மூங்கில் அரிசி, காட்டு யானம், கருங்குருவை, குள்ளார், பூங்கார், கைக்குத்தல், வரகு, சாமை, குதிரைவாளி, பார்லி, ஏலக்காய், இது எல்லாத்தையுமே பாருங்களேன். பொட்டுக்கடலை, இது எல்லாமே நீங்கள் பார்க்குறப்ப தெரியும். இதுதான் பாருங்கள், சுக்கு தெரியுது, நம்ம கடலை, பொட்டுக்கடலை, வரகு, சாமை, தெனை, குதிரைவாளி, கைக்குத்தல் அரிசி, இது கருப்பு கவுனி, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதன் பிறகு நம்ம கேழ்வரகு, கம்பு, மக்காச்சோளம், பாசிப்பயிறு, கொள்ளு, சோயா, கருப்பு உளுந்து, சம்பா கோதுமை, நிலக்கடலை, தலனிக்கொட்டை, நாட்டுத்தோவரை, கொண்டக்கடலை, நரிப்பயிறு, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து நல்லா கழுவிட்டு அதை நம்ம காய வச்சு, அதுக்கப்புறம் திரும்ப நம்ம முளைக்கட்டை வச்சு, முளைக்கட்டினதுக்கப்புறம் திரும்ப அதை நம்ம காய வச்சு சோலார் ட்ரையில் கொடுத்து காய வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிலில் போட்டு நல்லபடியாக காய வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பொருள் கிடச்சிரும். அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதோடு சேர்த்து நம்ம தேவையான மாசிக்காய், ஜாதிக்காய், அமுக்கராங்கிழங்கு, அதிமதுரம், சுக்கு, திப்பிலி, முந்திரி, பாதாம், பிஸ்தா, சாரப்பருப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்து நம்ம இந்த முன்ன சொன்ன அரிசி வகைகளோடையும் பயிறு வகைகளோடையும் நம்ம இதோட சேர்த்து ஒன்றா அரைச்சி அதை நல்லா சலித்து அதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பயன்படுத்தணும். அப்படி செய்ய முடியாதவங்க நம்ம ஸ்ரீ லாவா என்டர்பிரைசஸில் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுடைய அட்ரஸ்க்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம். நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.